Hi friends, this is Puviyarasi kitchen. Today recipe kirni pazham juice. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சம்மருக்கு ரொம்ப நல்லது. சம்மர் சீசனுக்கு நிறைய நீர் சத்து உள்ள காய் பழம் எடுத்துக்கிட்டா இன்னும் ரொம்ப நல்லது நமக்கு. பழத்தை கட் பண்ணிட்டு நடுவில் இருக்கிற சீட்ஸ்லாம் எடுத்துடணும். இந்த பழத்தில் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்குது. ஸோ சம்மருக்கு இது செம்ம ஜூஸ். இது நம்ம கரண்டியாலே இந்த பழத்தை அழகாக எடுக்கலாம். வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிற பழத்தெல்லாம் எடுத்துடுங்க. இந்த ஜூஸுக்கு நம்ம அன்ஹெல்த்தியானது எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, இன்க்ளூடிங் சர்க்கரை கூட. நம்ம சர்க்கரைக்கு பதிலாக தேன் சேர்க்க போகிறோம். தண்ணி கூட சேர்க்க வேணாம். இதுக்கு பழத்தோட ஓடை மட்டும் விட்டுட்டு பழத்தெல்லாம் எடுத்தாச்சு. நான் 3 ஸ்பூன் தேன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேன் வேணான்னா சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தேனும் சர்க்கரமும் சேர்த்து கூட ஆட் பண்ணால் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கிர்னி பழம் ஜூஸ் ரெடி. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.